ஹலோ மக்களே, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டு வேலைகள் பார்த்துக்கிட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம். வாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்துச்சும் துணி தாங்க ஊற வச்சு துவைச்சிட்ருக்கேன். அதை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். வாங்க. என்னென்னா, ஒவ்வொரு லேடிஸுமே வீட்டில் ஏதாச்சும் ஒரு வருமானம் இருக்கணுங்க. எல்லாத்துக்குமே நம்ம பசங்களை நம்பி, புருஷனை நம்பி அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம கையில் ஏதாச்சும் வருமானம் வர மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் செய்யணுங்க. வேலைக்கு போகிறவங்க வேலை செய்யலாம். அப்படி போக முடியாதவங்க நம்ம ஏதாச்சும் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கோ, இல்லை ஒரு ஆரி ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய வீட்டில் இருந்தே நிறைய வேலைலாம் செய்கிறாங்க. அது உங்களுக்கு உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு டென்ஷனு, ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கை வேலை கற்றுக்குங்க. இந்த ஏதாச்சும் ஒன்று எது உங்களுக்கு தெரியுதோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், பக்கத்தில் இவங்க எதோ சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல், யாருக்கிட்டையுமே ஒரு அளவாக பக்கத்து வீடாக இருந்தால் கூட ஜஸ்ட்டு பேசுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்பலாம் வச்சுக்காமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டுங்க. இன்றைக்கி பிரிந்தி சாதம் தான் செஞ்சுருக்கேன். வெஜிடபிள்லாம் போட்டு சூப்பராக வந்ததுங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்சேங்க. இதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருக்கேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். இது செய்முறையை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. ஏன்னா நானே ஃபோனை வச்சுக்கிட்டு நானே பண்ணிகிட்ருக்க எடுக்க முடியலைங்க. ஒரு செவுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு தான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். யாரும் பிடிக்கிறதுக்காக நான் யாரையும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு நானே எடுத்துக்கிட்டு அப்படியே இருந்துடுவேன். அது ஸ்டாண்டு ஒன்று வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி போடுறது, செய்கிறது, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி லேடிஸுங்க எல்லாருமே அவங்கவுங்க சொந்த காலில் அவங்கவுங்களுக்கு ஒரு வருமானம், ஒரு கை செலவுக்கு கூட யாரையும் நம்மளை எதிர்பார்க்காம நம்ம சம்பாரிச்சிக்கணுன்றது தான் எனக்கு டைலரிங்லாம் தெரியுங்க. நான் துணியெல்லாம் தைச்சி கொடுப்பேன். பக்கத்தில் என்ன கேட்கும்போது தைச்சி கொடுத்துருக்குங்க. அந்த மாதிரி என் செலவுக்கு நானே ஏதாச்சும் வீட்டில் இருந்துக்கிட்டே அப்படியே பார்த்துட்ருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க நீங்கள் கற்றுக்குங்க. சொந்த காலில் நில்லுங்க. அதுதான் ஒவ்வொரு பொண்ணுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே வாங்க. அதுவும் இந்த நடுத்தர குடும்பம் இருக்குது பாருங்கள், அதை நடத்திட்டு தாங்க ரொம்ப கஷ்டம். ஒன்று ஏழ்மையாகவே இருந்துடலாம், இல்லை பணக்காரங்களாக இருந்துடலாம். ஆனால் அந்த நடுத்தரமாக இருக்கிறோம் பாருங்கள், அது ரொம்ப கஷ்டங்க. எதுனா செஞ்சாலுமே ஐயோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோன்னு அப்படின்ட்டு ஒரு ஒரு பாதுகாப்போடணும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசில் ஒரு பயத்தோடவே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இந்த இதில் கூட பாருங்கள், நான் ஃபேஸை காட்டாமல் போட்டிருக்கேன். இதுக்கெலாம் என்ன காரணம்? சொந்தக்காரங்க தான் காரணம். அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன இது பண்ணுவாங்களோ, அந்த பயத்துலேயே தான் நான் ஃபேஸை காட்டாமல் போட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் ட்ரை பண்ணுறேன், ஃபேஸை காட்ட ட்ரை பண்ணுறேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்துட்டு அது ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அப்படியே பண்ணிக்கிட்டு இது மாதிரி வீட்டு வேலையை தான் பண்ணிக்கிட்டு நீங்கள் சுயதொழில் ஏதாச்சும் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ ஒன்றா இருக்கலாம், ஸ்டிச்சிங்காக இருக்கலாம், எல்லாம் சமையல் கூட நீங்கள் ஏதாச்சும் வீட்லேயே கூட செஞ்சு இப்போ எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கூட செய்யலாம்.
உங்களுக்கு எது வருதோ உங்களுக்கு அது மாதிரி செய்யுங்க. ஆனால் சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. அதுதான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். வீட்டில் சும்மா மட்டும் இருக்காதீங்க, ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டுருங்க. நான் இது மாதிரி ப்ளவுஸ் கட்டிங்கு போடுவேன், ஸ்டிச் பண்ணுவேன். அப்புறம் வீட்டுக்கு மேட்டுலாம் கூட போடுவேங்க. மேட்டு அது மாதிரி யாருனா கேட்டாங்கன்னா ஒயர் கூட பின்னுறது, அந்த மாதிரி எல்லாமே போடுவேன். எனக்கு தெரிஞ்சதை அப்படி எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கற்றுட்டு இருந்தேன். அது வந்து நான் வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது போட்டுப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் எல்லாம் நம்மளோட செலவுக்கு நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். நான் சொல்கிறது கரெக்டான கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த யூடியூப் கூட நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, என் மனசை ரிலாக்ஸுக்காக தான் இது ஆரம்பிச்சது. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே நான் இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபரே தாண்டலைங்க. ஆனால் தாண்டிடுவோம், ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வேலையை பார்த்துட்டு பேசிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கலாங்க. அப்புறம் இன்னொரு நாளைக்கு நான் ப்ளவுஸ் கட்டிங் கண்டிப்பாக போடுறேங்க. அது போடணும்னு எனக்கு வீடியோ எடுக்க ஆளே இல்லைங்க. அதுக்காக தான் பார்த்துட்ருக்கேன். இது ஸ்டாண்டு ஒன்று வாங்கணுன்னு பார்க்குறேன், ஸ்டாண்டு வாங்கவே முடியல. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு சாதம். இந்த மாதிரி நல்லா தண்ணி அப்படியே ஃபுல்லாக மேலே தண்ணியெலாம் இழுத்த பிறகு இந்த ஸ்டேஜில் தாங்க டம் போடணும். டம் போட்டு ஒரே விசில் விட்டால் போதுங்க. அவ்வளோதான். இப்போது டம் போட்டுடலாங்க, ஃபுல்லாக மூடிடலாம். லாஸ்ட்டு வந்து நெய் 1 ஸ்பூனு போட்டு விடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்படி டம் போடுறதுக்கு முன்னாடியும் போடலாம். நீங்கள் இறக்கிட்டு கூட 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதில் புதினா தழையும் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் சிம்மில் கூட வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 1 விசில் விட்டால் போதுங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். அது அப்புறம் பாருங்கள், அப்படியே அன்றைக்கி ஈவினிங் வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம். இது 2வது நாளுங்க. அவரைக்கா ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். அப்போது ஒரு டைம் வந்து எடுத்தேன், பார்த்துட்டு அப்படியே பேக் சைடு சுற்றி பார்த்துட்டு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க போன வீடியோவிலையே, இந்த செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே தானங்க பேக் சைடு பக்கத்துலேயே இருக்குங்க. தோட்டத்துக்கு போய் வச்சுங்க. போயிட்டு அவரைக்காய் வந்து பறிக்க போகிறேன். பேக் சைடு அந்த சைடு பறிச்சுட்டேங்க. இந்த சைடு வந்து பறிச்சுட்டு அந்த சைடு இருக்கிறதுலாம் வந்து பறிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். அப்படியே பறிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அப்படியே வரேங்க. இந்த காய் காய்க்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சுங்க. அந்த செடி இது காயே காய்க்காதுன்ட்டு பிடுங்கி போட்டுட்டோம். நிறைய செடி பிடுங்கி போட்டோம். அதுலேருந்து வேர் விட்டு இந்த மழைக்கு தான் துளுத்துதுங்க. அங்கங்கே அப்படியே வேர் விட்டு நிறைய ஒரே ஒரு செடி தாங்க வச்சோம், நிறைய கூட இல்லை, ஒரே செடி தான். அது விதைக்கணும்னு போட்டு அது வந்து 1 வருஷம் கழித்து தான் காயே காய்க்குது. அப்படியே பறிச்சுக்கிட்டு பின்னாடி அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் பாருங்கள், பறித்து பின்னாடி சைடு வச்சுட்டு இருக்கேன். ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு இருக்குங்க. எவ்வளோ காய் பறிச்சிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் எவ்வளோ காய் வருது பாருங்கள். பின்னாடி அவ்வளோதான் பறிச்சுட்டுங்க, எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகலான்னுட்டு பார்க்குறேன். ஒரு வாட்டி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேங்க. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க காய் பாருங்கள், எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இதாங்க ஒரு 1/4 கிலோ காய் காய்ச்சிருக்குங்க. 1/4 கிலோ இருக்கும். உங்கள்கிட்ட காட்டலான்னு தான் வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க காய்ச்சது. ஃப்ரெஷ்ஷாக
நம்ம செடியில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே, பாய். அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்படியே தண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. அடுத்த வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் போடுறேன்.